நம்ம அதிசரோட நடிப்புல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் தாறுமாறாக ஹிட் கொடுத்திருக்கு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல உருவான இந்த படத்துல த்ரிஷா நாயகியாக நடித்திருந்தாங்க. அர்ஜுன் தாஸ் வில்லனாக நடித்து கலக்கியிருக்காரு. இளம் நடிகரான அர்ஜுன் தாஸ் அஜித் சாருக்கு இணையாக வில்லனாக நடித்து மிரட்டியிருக்காரு. அதுவுமே டபுள் ரோல்ல அர்ஜுன் தாஸ் அவர்கள் நடித்து அனைவருடைய பாராட்டையுமே பெற்றிருக்காரு. வழக்கம் போல அஜித் சார் தனி ஒரு ஆளாக இந்த படத்தை தாங்கி சென்றிருக்காரு. முழுக்க முழுக்க அஜித் சாருடைய திரைப்பயணத்திற்கு இந்த படம் ஒரு சமர்ப்பணம் அப்படின்னே சொல்லலாம். அஜித் சாரை கொண்டாடும் வகையில ஒரு பேக்கேஜாக இந்த படம் உருவாகி இருக்கு. இதன் காரணமாகவே இயக்கிய ரசிகர்களால இந்த படம் பெரும் அளவுல கொண்டாடப்பட்டு வருது. என்னதான் ஒரு சில எதிர்மறை விமர்சனங்கள் இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே அடித்து தூக்கிவிட்டு இந்த படத்துடைய வசூலே செம்ம மாஸ் காட்டிட்டும் இருக்கு. அதாவது இந்த படம் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் தமிழகம் முழுக்கவே 150 கோடி கிட்ட வசூலாகி இருக்காம். உலக அளவுல 500 கோடியை நெருங்கி விட்டதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம படத்துடைய வியாபாரத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 1000 கோடி வரை இந்த படம் இதுவரைக்குமே வசூலாகி இருக்கு. ஆகையால அஜித்சருடைய திரைப்பயணத்துல இதுவரைக்கும் வெளியான படங்களுடைய வசூலை விட இந்த படம் தான் டாப்ல இருக்கு அப்படின்றதுனால இதனை ஏகே ரசிகர்களுமே சமூக வலைதளங்கள்ல கொண்டாடிட்டும் இருக்காங்க. சார், ஓகே, குட் பேட் அக்லி படத்தை உங்களை யாரெல்லாம் பாத்தீங்க? உங்களுக்கு படம் எப்படி இருக்கு? படத்துடைய வசூலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.